அவருக்கு நமக்காக பரிந்து பேசுகிறார் இருக்கு இல்லையா? ஆண்டவர் நமக்காக ஜெபிச்சுட்டே இருக்காரா? ஆண்டவரே இவங்களை கொஞ்சம் பாருங்கப்பா, அவங்களை கொஞ்சம் பாருங்கப்பா, இவங்களை கொஞ்சம் பாருப்பான்னு ஆண்டவர் அப்படி பேசிட்டு இருக்காரா? இல்லை, அவருடைய பிரசன்னமே தேவனுக்கு என்ன சொல்வது என்றால், இந்த ஜனங்கள் தண்டிக்கப்பட வேண்டியது அல்ல, இந்த மக்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியது. பின்னும் நீ 2 கோமேதை கற்களை எடுத்து இஸ்ரவேல் புத்திரன் நாமங்களை அவைகளில் வெட்டுவாயாக. அவர்கள் பிறந்த வரிசையின்படியே அவர்களுடைய நாமங்களில் 6 நாமங்கள் ஒரு கல்லிலும் மற்ற 6 நாமங்கள் மறுகல்லிலும் இருக்க வேண்டும். இரத்தினங்களில் முத்திரை வெட்டுகிறவர்கள் செய்யும் வேலைக்கு ஒப்பாக அந்த 2 கல்களிலும் இஸ்ரவேல் புத்திரன் நாமங்களை வெட்டி அவைகளை பொன் குவாளைகளில் பதிப்பாயாக. ஆரோன் கர்த்தருக்கு முன்பாக தன் 2 தோள்களின் மேல் இஸ்ரவேல் புத்திரன் நாமங்களை யாபுக்குறியாக சுமந்து வர அந்த 2 கற்களையும் ஏபோத்து தோள்களின் மேல் அவைகளை நினைக்கும்படியான கற்களாக வைக்க கடவாய். உங்களுக்கு விளங்குச்சா விளங்கலையான்னு தெரியல, ஒரு படங்காமி. அந்த பிரதான ஆசாரியருடைய மார்பதக்கத்தில் 12 கற்கள் இருக்கும். 12 கற்கள்லையும் 12 கோத்திரம் எழுதியிருக்கும். ஒரு கல்லையும் ஒரு கோத்திரம் இருக்கும். 12 கோத்திரத்தையும் இந்த ஏபோத்தில் இங்கே எழுதியிருக்கணும். அந்த ஏபோத்து மேலே போதலையா, அந்த நூல் போதலையா, வலது சோல்டரில் 6 கோத்திரம் எழுதியிருக்கணும், இடது சோல்டரில் 6 கோத்திரம் எழுதியிருக்கணும். இங்கேயும் 12 கோத்திரம் எழுதியிருக்கணும் நெஞ்சிலையும். இது போகும்போது உள்ள ஒருத்தன் தான் போவான். வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் ஒரே ஒரு முறை தான் போவான். அவன் யாரை ரெப்ரசன்ட் பண்ணணும் என்றால் இஸ்ரவேல் மக்களை காமிக்கணும். அது யாருக்கு சொல்லுது? 12ஆம் வசனம், அந்த 2 கற்களையும் ஏபோத்து தோள்கள் மேல் அவர்களை நினைக்கும்படியாக கற்களாய் வைக்க கடவாய். உள்ள வரும் பொழுது தேவன் அந்த கல்லை பார்க்கல, அந்த மக்கள் மேல ஒரு நினைவு கூறுதலை கொண்டு வருகிறார். இஸ்ரவேல் மக்கள் தெரியாதா உங்களுக்கு? உடன்படிக்கையின் மக்கள் தெரியாதா? ஆட்டுக்குட்டி சிந்தப்பட்டம் தெரியாதா? ஆபிரகாம் தெரியாதா? எல்லாம் தெரியும். அப்படி தெரிந்தும் பிரதான ஆசாரியன் உள்ள போகும் பொழுது அந்த சோல்டரில் இருக்கிறதையும் தேவன் பார்க்கிறார், அந்த நெஞ்சில் இருக்கிறதையும் தேவன் பார்க்கிறார். சோல்டரும் நெஞ்சும் முக்கியம். சோல்டருங்கிறது பவர், அத்தாரிட்டி. கத்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும் இல்லையா? கத்தத்துவம் என்றால் கவர்மெண்ட் ஒரு தோளில் இருக்கும். இந்த கவர்மெண்ட்டுங்கிறது பவர்ஃபுல் கவர்மெண்ட் ஒரு தோளில் இருக்கும். அது மட்டுமல்ல, இருதயங்கிறது அன்பை காமிக்கிறது. இருதயத்தில் எனக்கு ஒரு கொஞ்சோண்டு இடம் இருக்காங்க இருக்கிறாங்க இல்லையா, ஒரு மூலையில் ஒரு ஓரமாச்சு ஒட்டி இருக்கானாங்கிறாங்க இல்லையா, அது என்னது? அன்பை பிரதிபலிக்கிறது. இந்த பிரதான ஆசாரியனுடைய நெஞ்சு முழுக்க யார் இருக்கிறார் என்றால் இஸ்ரவேல் கோத்திரங்க இருக்காங்க. அது மட்டுமல்ல, அவருடைய வல்லமை, அவருடைய ஆற்றல் யாருக்கு போகுது என்றால் அந்த இஸ்ரவேல் மக்கள் மேலே இருக்கு. அதை பார்க்கும்போது ஆண்டவர் எதை பார்க்கிறார் என்றால் அவர்களை நினைவு கூறுகிறார். இன்னைக்கு இயேசுநாதர் நம்முடைய பிரதான ஆசாரியராக பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்துருக்கிறார். இதெல்லாம் கிறிஸ்துவை குறித்த பிக்சர். அன்னைக்கு இருந்தது நிழல், இன்னைக்கு இருந்தது நிஜம். இயேசுக்கு எத்தனை எழுதுறது? அன்னைக்கு 12 கோத்திரம் தான். 12 கோத்திரத்தில் இன்னைக்கு உலகமே அவருக்குள்ள இருக்கு. இந்த உலகத்தை பிரதிபலிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர். அன்னைக்கு படம்ங்கிறதுனால இதெல்லாம் எழுதி வச்சாங்க. இன்னைக்கு அவருடைய ஒவ்வொரு இருதய துடிப்பு உங்க பேரில் தான் துடிச்சிட்டு இருக்கு. சிலலாம் சொல்றான் இல்லையா, அந்த உணர்ச்சி வசப்படும் போது என்னுடைய ஒவ்வொரு மூச்சு உன் பேர் சொல்லி தான் துடிக்குதுமா இல்லையா. அப்புறம் கொஞ்ச நாள் வேற பேரில் துடிக்கும், அவனுக்கு இப்படி துடிக்கும், அப்புறம் அப்படி துடிக்கும். ஆனால் இவருக்கு அவருடைய ஒவ்வொரு இருதய துடிப்பும் நினைவுகளும் நம்ம மேலே தான் இருக்கிறது. அவருடைய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் நமக்காக செயல்படுகிறது. கர்த்தத்துவம் ஒரு சோல்டர் இருக்கு இல்லையா, இந்த சோல்டர் முழுக்க அவரை நம்ம தான் நினைச்சு பார்க்கிறார். அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே அந்த பூமியில் இருக்கிறோம். அவருக்கு நமக்காக பரிந்து பேசுகிறார் இருக்கு இல்லையா, நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே என்று இல்லையா. பிரதான ஆசாரியன் ஜனங்களுக்காக பரிந்து பேசுவான். அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஜனங்கள் பெரிய எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. ஆசீர்வாதம் வந்துடும், அனுகூலம் வந்துடும், ஒத்தாசை வந்துடும். அவன் வாயை திறந்து சொல்லணும், ஏதாச்சும் நல்லது சொல்லணும். தேசம் நல்லா இருக்கும்பா, மழை பெய்யும்பா, ஆசீர்வாதமாக இருக்குப்பான்ட்டு ஜனமே ஆவலாம் பார்க்கும். பிரதான ஆசாரியன் பேசுகிறது முக்கியம். பிரதான ஆசாரியன் மக்களை காமிச்சிட்டு மக்களுக்காக தேவனோட ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு போகணும். இப்போ ஆண்டவர் நமக்காக ஜெபிச்சுட்டே இருக்காரா? ஆண்டவரே இவங்களை கொஞ்சம் பாருங்கப்பா, அவங்கள கொஞ்சம் பாருங்கப்பா, இவங்களை கொஞ்சம் பாருப்பான்னு ஆண்டவர் அப்படி பேசிட்டு இருக்காரா? இல்லை, அவருடைய பிரசன்னமே தேவனுக்கு என்ன சொல்வது என்றால், இந்த ஜனங்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல, இந்த மக்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவர்கள். இந்த ஜனங்களுக்கு தேவனோட ஆசீர்வாதம் வரணும், அனுகூலம் வரணும், ஒத்தாசை வரணும், நிறைவு வேணும், வாழ்வு வேணுங்கிறதை அவருடைய பிரசன்னம் தேவ சமூகத்தில் நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறது. அவர் அங்கே 24 மணி நேரம் அங்கே தாங்க இருக்கிறாரு. 24 மணி நேரம் அங்கே இருக்கிறார் என்றால் 24 நேரமும் தேவனுடைய மனதில் என்ன இருக்குன்றால்
உடன்படிக்கையின் மக்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், உடன்படிக்கையின் மக்களோட வாழ்க்கை நிறைவு இருக்கணும். அதை அவர் நினைப்பூட்டுகிறார், அதை நீங்களும் பூமியில் நினைப்பூட்டணும். ரெண்டு பேருடைய நினைவு ஒன்றா இருக்கும் பொழுது அற்புதம் நடந்துடும். வாக்குத்தத்தங்கிறது அவருடைய நினைவுகள், அதை அப்படியே செஞ்சிடக்கூடாதா? செய்ய மாட்டார். நீ சொல்லுப்பான் பாரு. இன்னைக்கு நமக்கு இருக்கிற இந்த பாக்கியமான உறவுங்கிறது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஏங்கி தவித்த ஒரு உறவு. அன்னைக்கு யோபு கதறான், என் காரியத்தை நினைப்பூட்டுறதுக்கு எனக்கு யாராச்சும் ஒரு ஆள் இல்லையேங்கிறான். தேவனுக்கும் எனக்கு ஒரு மத்தியஸ்தர், ஒரு மீடியேட்டர் இருந்தால் நல்லா இருக்குமேங்கிறான். இன்னைக்கு நமக்கும் தேவனுக்கு இடையே ஒரு மத்தியஸ்தர் கிறிஸ்து இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் தேவனுக்குன்பாக நம்ம நினைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அந்த நாட்களில் சொல்லுவாங்க இல்லையா, இந்த நாட்களில் சொல்கிறாங்க இல்லையா, ஏதாச்சும் எடுத்து வர சொல்லியிருப்பாங்க. எனக்கு இந்த முத எங்கள் நான் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்கும்போது அந்த பேச்சு கேட்டிருக்கேன். சார் நாளைக்கு இதை வாங்கிட்டு வந்துருக்கம்பாங்க. நான் ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசராக இருந்தேன். ஐயோ பிரதர் மறந்துட்டேன் மேன். சார் நாளைக்கு வரும்போது கல்லை தூக்கி பாக்கெட்டில் போட்டு போங்கம்மா. நாங்கள் இந்த பேண்ட்டை பார்க்கும்போது கல் இருக்குது. அப்போ ஏன் கல் இருக்குது? அவர் சொன்னார், அதை வாங்கி முதல்ல போடுறாங்கன்னு. கல்லை போட்டு போங்க வாங்கி தெரியுமா? தெரியாதா? முந்தியில் கல்லை முடிஞ்சு வச்சுருப்பாங்க தெரியுமா? அதெல்லாம் பார்த்தது இல்லையா நீங்கள்? அதை முந்தியை தொடரும்போது என்னென்னா, ஓ அதா அப்படின்னுப்பாங்க. தேவனுக்கு அப்படி நினைப்பூட்ட வேண்டியதில்லை. கிறிஸ்துவின் பிரசன்னமே அங்கே நாம் நினைப்பூட்டப்பட்டு கொண்டே இருப்போம். யோபுக்கு இல்லாத ஒரு பாக்கியம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது.